திருநாம பெட்டியில பிறந்ததொரு தெய்வந்தான். திருநாமம் உடையவரே, திருநாம உடையவர் விமானம் சிரசு கொண்டு குடியிருப்பா. ஒட்டகத குறைகள் வாழ குறைகள் கோடி கணபதிய அருள் கோடி வாழோடி சில கதைகள் வாட கதைகள் வாழம் பகவானி மறந்தருவார் முக்குடாரி புகழை பாட புகழை பாடு ஆதி முக்கனை வரம் தருவார். அப்படி நாகளோ பட்டு வாழ்ந்து மகா காளிமார்கள் தாயான முப்பீடாதி கூடாதிகே ஈஸ்வரித மாரிய மகா காளியர்கள் தாயான காளியம்மா அவதானம் செய்த போதே பார்த்தால பார்வதியார் நாம கைலாச எடுத்த வேணும் மனதில் ஆதி சக்தி மலைகளில் சயனையோ அச்சுதனே பச்சமா பார்க்கடலில் பள்ளி போன்ற பச்சமான பார்வதி நாளை பச்சமலை கூட நாம் பெறகளையோ பாடு மாறுதலையோ கூட நானும் உண்ணா பிறக்கலையோ ஒரு இடத்திலே நான் அறுத்தலையாமயமா என்ற மாயவனா பெருமான மனித நாராயணனை அழைத்த போது அச்சுதன் எம்பெருமான் கோபாலன் கண்டு தங்கையவாளைக்கான் என்று தாமோதரன் ஆமையா பச்சைக்காடு கருடமேனி பச்சைமான் காரவெள்ளி கையிலே வருவதற்கு பறந்து வந்தார். வருகிறார். அம்மா ஏ தங்கை பார்வதிய அண்ணனா அழைத்த விவரம் என்னம்மா என்று கேட்க கேட்ட பொழுது அண்ணா கோபால கண்ணா கோபாலா நான் கைப்பிடிக்க தோழி கால் பிடிக்க தோழி வேணும் என்று கேட்டேன் அண்ணா. அம்மா மாய கண்ணனா அண்ணா மகாதேவன் பகவான் அம்மா உங்க அண்ணனை அழைத்தையானால் எடுத்து வருவார் என்று சொன்னார் அம்மா. ஆமா அதனால அட்டமகா காளியர்கள் 8 பேரையும் நாகலோக மண்டலத்திலே இருந்தோ நீ கைலாசம் எடுத்து வருவதும் உன்னுடைய பொறுப்பு என்றார். அம்மையா பார்த்தார். என்ன அம்மா அவர்களோ ஒரு நஞ்சு விஷம் கொண்டவர்கள். அம்மையா நான் எப்படி போய் எடுத்து வருவது? எப்படி வருவது? மீறி எடுத்து வர வேண்டுமே. ஆனா அம்மா எனக்கு ஒரு பறக்குகிற படகு வேணும், நாகதான் பேர் வேணும்னா. ஆமா என்று மாயவன் கோபால கண்ணன் கேட்ட பொழுது
அந்த மரத்தை யாருக்கிட்ட இருக்கு, நான் எங்க போய் வாங்கன்னு கேட்டா. ஆமா, ஆண்டவன் பகவானிடத்திலே போய் கேட்டையானா பகவான் உனக்கு தந்து விடுவார் என்று சொன்னார். ஆமையா, மாயவன் சொன்ன போது, என்ன சுவாமி? மாயன் நகையாகிய பார்வதா தேவியானவள், ஆமா, என் பெருமாள் கோபாலன் சொன்ன வார்த்தையை கேட்டோ ஆண்டவன் பகவானிடத்திலே 2 வரத்தையும் கேட்டார். ஆமையோ, ஏ பார்வதி என்கிட்ட இருந்ததே 2 வரம் தானே. ஆமா, இது தெரியாம உங்க அண்ணன் உன்னிடத்திலே உண்மையை சொன்னதினால கண்ணனி என்னைக்கு கைலாசம் குழந்தைகளை எடுத்து வந்தாலும் ஆமா 3.25 நாளிகைக்குள் அவரு களமாணிக்கிற ஒரு பட்டத்தையும் பெற்று தலை குனிந்து நிற்பாரம்மா போ என்று சாபத்தையும் கொடுத்தார். சாபத்தையும் கொடுத்து மாயக்கண்ணன் வரத்தையும் கொடுக்கிறார். மாயக்கண்ணனிடத்திலே கையிலே கொடுத்து, ஆமையா மாயவன் கோபாலக்கண்ணன், இந்த சுவாமி இப்போ ஒரு பெரிய ஆளை ஏமாத்தணும்னா எப்படி போனோம்? ஒரு ரவுண்டு வட்டப்பாட்டுல வாங்கிட்டு போனா பெரிய ஆளை ஏமாந்துருவாங்களோ? ஏமாத்திடலாம்னே. ஏன்னா பெரிய ஆளை ஏமாத்த போனோம்னா அந்த அருக்கு மத்திய அந்த சின்ன பிள்ளை, ஆமா அந்த சின்ன பிள்ளைய கொண்டு போனா பெரிய ஆளை மனமே இறங்கும். பார்த்துக்கோ இறங்குவோம். அதான் சொல்லி இருக்காங்க, பிள்ளைய கண்டா பேயும் மனப்புறம் முதலைய கண்டா மாயன் கோபாலக்கண்ணனே மனமிறங்கி வருவார். ஆமா நரசிம்ம. அதனால என் பெருமாள் கோபாலக்கண்ணன் இவ அட்டகாளி 8 பேரும் குழந்தையா இருக்கா. ஆமையா, குழந்தையை எடுக்க செல்ல வேண்டுமே. ஆனால் என்ன எப்படி போகணும்? எப்படி போக வேண்டும்? ஒரு பெரியாடு கொண்டு போகணும். பார்த்துக்கோ, தாத்தாவை போல போகணும். ஆமா, என் பெருமாள் கோபாலக்கண்ணன் எப்படி வருகிறாரையானா எப்படி சுவாமி? அவரோ 90 10 வண்டதோரே அவரை போ 300 10 சென்றே இளவரை போ 400 10 சென்ற நரைத்ததல இளவரை போ கொட்டனமோ 96 பட்டணமோ 27 பட்டணமோ ஜாதிகே பச்சமாலும் பெருமாள் பச்சமாலும் வருவார். திருக்கையாலே ஓடெடுத்து எங்க திருமாலும் ஒரே இரணமோ பண்டாரம்போ ஐயா எம்பெருமா ஐயா கைலாசம் கடந்து அருணசக்தி பர்வதமா மெய்ப்பாரோ ஞானகையோ ஒரு துணையா 2 நாடு கடல வேண்டே 10 கடல் கடந்தே பச்சமானோம் 10வது கடலே 10வது மழைக்கு வர்ண மரமாரே மழைக்கு வர்ண மரமாரே 10 கடல் கடந்து மழுங்கி வர்ண பாறையின் பக்கம் வந்து என் பெருமான் கோபால கண்ணன் என் பெருமான் மாயவன். ஆமா ஆய கோபால கண்ணனானவரோ
ஆமையா ஒரு அன்னம் வாங்கக்கூடிய ஆண்டிய போல் வருகிறார். வருகின்றார். என் பெருமான் கோபாலக்கண்ணன் நவநீத நாராயண நரசிம்மமூர்த்தி அப்படி வருகிற ஓர் வேலை இப்போ நேரம் வீட்டுக்கு ஒரு பண்டாரம் வீட்டுக்கு மட்டும் வந்து அண்ணன் வாங்க வந்தாங்கன்னா என்ன செய்வேன்? சந்தேகதானப்படுவேன். அதனால் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் தெருத்தருவா அண்ணன் வாங்கக்கூடிய ஆண்டியை போல பாட்டு பாடிக்கொண்டே வருகிறார் நாகநோகப்பட்டினம். எப்படி பாடி வாரையானா? அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆண்டி பட்டாரோ, அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆண்டி பட்டாரோ, எப்படி ஆண்டி பண்ணாரோ ஆண்டி பிச்ச போட்டிடம்மா ஆண்டி மண்டாரோ, எனக்கு ஆண்டி பிச்ச போட்டிடம்மா ஆண்டி மண்டாரோ, ஆண்டி மண்டாரோ பிச்ச போட்டிடம்மா எனக்கு ஆண்டி பிச்ச போட்டிடம்மா. எனக்கு சொந்தம் இல்ல பந்தம் இல்ல ஆண்டி மண்டாரோ, ஆண்டி மண்டாரோ கொஞ்சம் சுவாரு இருந்தா போட்டிடமா ஆண்டி மண்டாரோ, மரசோரே இருந்தா போட்டிடமா ஆண்டி மண்டாரோ, ஆண்டி மண்டாரோ எனக்கு ஜோதி இருந்தா போட்டிடமா. எனக்கு காசி வனகாசி ஆண்டி பண்டாரோ, ஆண்டி பண்டாரோ கொஞ்சம் கஞ்சிருந்தா போட்டிடமா ஆண்டி பண்டாரோ, கஞ்சிருந்தா போட்டிடமா ஆண்டி பண்டாரோ, ஆண்டி பண்டாரோ போட்டிடமா ஆண்டி பண்டாரோ. பக்கத்தில் எங்க கந்த பெருமான் வருவான் பார்த்தா 8 பேரும் பார்க்கிறான். ஏடி அம்மா, ஏ மாரியம்மா, ஏ காளியம்மா, ஏ காளியம்மா, ஏ காளியம்மா மாரியம்மா, ஏ முத்தாரம்மா உச்சி மகாளி, ஏ முத்துமாரி மாரிமுத்து, ஏ அம்மா ஓ நம்மளே அம்மா அண்ணம் இல்லாம நம்ம அம்மாவும் அப்பாவும் கும்பத்தேன் எடுக்க சென்றிருக்காங்க. போயிருக்கிறாங்களா? இந்த பண்டாரம் கரண்டு பண்டாரம் எங்க இருந்து வந்தாலும் தெரியல. நம்மகிட்ட அண்ணன் தாக்கா எப்பா கேட்டு வருகிறாங்க. யாரா இருக்கு என்று 8 பேரும் குசு குசுன்னு பேசுதா. எப்பா ஒட்டி ஆட்டுல ஒட்டி ஓதுதா. என் மாயவன் கோபாலக்கண்ணே. ஆமா ஏ தாத்தா, ஏ தாத்தோ தாத்தா உங்க ஊர் இது? எனக்கு ஊர்ல நல்லா தான் இருக்கு. சரண் இல்ல அப்படியா? ஊர் இல்ல. ஏ தாத்தா ஓ ஊரு எதியான்னு கேட்டேன். எப்பா எனக்கு வடக்கவாடி. ஏ கிழவா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குந்தா வடக்கவாடின்னு கேப்ப? வடக்கவாடினா தப்பா நினைக்காதமா. என்ன எனக்கு காசி வாடி பக்கம் காசி. ஓ வாடி ஊர் பக்கத்துல காசி மாநகரமா? விவரமா சொல்லு தாத்தா. காசி பக்கம் வா. இப்ப தெக்க எங்க வார? நான் தெக்க நோக்கி போறேன். எங்க போறேன்? குமரிய பார்க்க போறேன். ஏ கிழவா, ஓ உனக்கு கொழுப்பு குடல்ல எவ்வளவு சுத்தி இருந்தா நீ குமரிய பார்க்க போறேன் தெக்க நோக்கி போறோம்ல. வயசு புள்ள அப்படிதான் பேசுவேன். அப்படியா? தெக்க எங்க தாத்தா போற? தெக்க குமரிய பார்க்க போற. நீ அது மாறி மாறி அதான் சொல்றேன். ஏ தாத்தா அம்மா, ஏ அம்மா பேத்தி மார்கள என்ன தாத்தா
வடக்க வாடி காசி பக்கத்திலே இருந்து நான் வருகிறம்மா அறிகிறேனம்மா காளியர்களே. தெற்கே குமரியிலே சென்று என் தங்கை கண்ணி பகவதியானவனை நான் பார்த்து தரிசனம் பண்ண போறேன் என்றார். ஆமா அங்க போற உமக்கு என்னையா வேலை? ஏப்பா இப்ப உனக்கு என்ன வேலை என்ன வேலை? ஏ காளிமார்களே, உங்க வட்டழகு பொட்டழக ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்பா ரொம்ப பெருமையா பேசினார்கள். அதான் என்ன அங்க ரொம்ப அழகா இருக்கும். எப்ப நன்னா பேசா இருக்கீடி? நன்னா இருக்கியம்மோ. ஆமா உங்க அழகுக்கு என்ன குறைச்ச? மொத்த குறைஞ்ச கிடையாது. ஏ அப்பா அப்பா அப்பா, ஒரு சொட்டு எண்ணெய விட்டா 2 சொட்டு எண்ணெய வலிச்சு எடுக்கலாம். இப்ப அப்படிப்பட்ட திரேகம் அப்பேற்பட்ட திரேகமா அழகா இருக்கு. அம்மா அம்மா அதான் பார்த்துட்டல. அம்மா இடத்த காலி பண்ணி எங்க அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்துருவோம், உன்னைய கொத்தியே கொண்டுருவாங்க. ஏ காளிமார்களே, என்ன உங்களை கண்ட உடனே நேற்று விட்டுட்டு போக மனசு இல்லையடி? மனசு இல்லையம்மா. எங்க அட்டகாளியர்கள் 8 பேரும் பறக்குகிற மடகிலே தூக்கி கொண்டு என் பெருமான் போவான கண்ணன் கையிலே கிரிபர்வதத்திற்கு வருகிறார். ஆமா அப்படி வருகிற வேலையிலே குழந்தைகள் 8 பேரும் அம்மாவையும் அப்பாவையும் நினைத்த போது ஆமையோ ஐயா நாடமுடி ராஜகண்ணி பெண்ணாடுக்கோ நாசியது அத்திடுமா அச்சு தும்பல் விழுந்திடுமா உள்நாசி முனைந்திடுமா ஐயா உழைந்திடுமா அந்த பொன்னாசி உழைந்திடுமா இருவருக்கும் பொன்னாசி உழைந்திடுமா ஐயா உழைந்திடுமா இந்த நாகமூடி ராஜனோ நாகக்கணி பெண்ணவனோ நாமளோட குழந்தைய ஹலோ ஆபத்து வந்து விட்டதோ என்று என்னோ சீரி படம் எடுத்து சீமையே குமணவனுக்கு ஆமையோ அப்படியே மறந்து வருகிறார். வருகிற வேளையிலே 14 உலகம் ஒரே இருமயமாச்சு. எப்பா ஒரே இருட்டாய் போச்சு. கண்ணனுக்கு கண்கள் தெரியவில்லை, காதுகள் கேட்கவில்லை. அதான் பகவான் கொடுத்த சாபம் நமக்கு வலித்து விட்டது என்று விட்டதோ நாகம் வந்து நம்மளை கொத்துவதற்குள்ள ஆமா அவதானி வேற எடுத்து வளைத்து காமிக்க வேண்டும் என்று மாயவன் கோபால கண்ணு நாகதானி வேற எடுத்து வளைத்து காமித்தார். ஆமா கோபம் கொண்டு வந்த நாகங்கள் 2 குணமுடனே பதுங்கிக் கொண்டது. ஆமையா ஐயா மாயவா பெருமாளே, நாங்களோ வருடம் 12 பிள்ளை வரவானது இல்லாமல் பெருந்தவசு பெற்றெடுத்த குழந்தைகள் ஆமையா இப்ப எங்க ஆண்டவா குழந்தைகளை தூக்கி செல்லுகிறது? என்ன வரும் கேட்கிறான். என் மாயவன் கோபாலக்கண்ணன் சொல்லுகிறார். ஆமையா அம்மா ஏ நாகராஜா நாகக்கண்ணிய நாராஜா நாகக்கண்ணி அம்மா அம்மா ஏ 2 பேர்களுக்கும் பிள்ளை இல்லாத மலட்டு பட்டம் நீங்கியது. ஆமையா இவை நீங்களோ இருதர புள்ளியா இருக்கிறீர்கள். இருக்கிறம்மா நாகமும் இல்லாம மனிதரும் இல்லாம இருக்கிறீர்கள். ஆமா உங்களால் வளர்க்க முடியாது. அம்மா அதனால வாக்களித்து வரம் கொடுத்து கையாதி வெள்ளி கையிலால் சுதனும் கொண்டுவார் என் தங்கையிடம் படைத்தோ பார்வதியும் கையில் வாங்கி அம்மா அம்மா பார்வதிய நீ கேட்ட பிள்ளைகளை அண்ணனுமே எடுத்து வந்தே பெருமான் கொடுத்த போவாரோ பார்த்தாள பார்வதியா அட்டகாணி 8 பேர கையாள எடுப்பாளா ஒரு கண்ணாடிய பார்வதியே வைத்தாளா பார்வதியானுடைய
முகத்தையும் பார்த்தாள், பத்திரகாளியின் முகத்தையும் பார்த்தாள். ஆமா ஈஸ்வரி முகத்தையும் பார்த்தா, 8 பேருடைய முகத்தையும் பார்த்தா. எப்பா மாறி 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 பாக்கா. ஆஹா, என்ன நாமளை விட ரொம்ப அழகா இருக்கிறாள் அட்டகாளியர்கள் 8 பேரும். பன்மடங்கு அழகா இருக்கிற அந்த சின்ன வயதிலே இப்பவே இவ்வளவு அழகா இருந்தாலே, ஆனா ஆமா வளர்ந்து வாலிபமா ஆனாலே ஆனால் நாமளை மறந்துடுவார் பகவான். எப்பா அவ பூத்து புதுமையான என்ன ஒரு அழகா இருப்பா. நாராயணிய மனமுடிப்பார் என்று சொல்லியே. ஆமா அவ அற்பமே இந்த அழகுல இருந்தா. சரிதான். ஊத்து நிறைந்தானா அவ அழக கேட்கவா செய்யணும். எப்பா எப்படி இருப்பாங்க. என் மாயவன் கோபாலங்கண்ணனிடத்திலே அழகம் குறைக்க சொன்னார். ஆமோ என் பெருமாள் என்னால் முடியாது என்றார். முடியாது இருக்கிறார். மாயவன் கோபாலங்கண்ணன் மேலே கோபம் கொண்டு ஏ அட்டகாளி 8 பேர்களே, நீங்கள் பெண் சுருவமாயிருந்த உங்களுடைய முகம் பேய் முகமாக போக என்று சாபத்தை கொடுத்தார். அன்னையில இருந்து தான் காளிமார்களுக்கு பேய் சுருவத்தை கொடுத்தார். இப்பா அப்பன்னா அம்மா வீர பல்லு மலைக்கு அப்பந்தான் அட்டகாளி 8 பேர் எப்படி இருக்கா. எப்படி இருக்கிறா. ஐயா வீர பல்லு முளைத்திடுமா, முளைத்தீடுமா, முளைத்திடுமா, முளைத்தீடுமா, பெரிசடையோ முளைத்தீடுமா, அம்மா முளைத்தீடுமா. முட்டை மொழ முடியல கூடாதி போலோ நீண்ட பண்டு அவளுக்கு முடியல. ஏதாய் வீரம் வல்லாம் வெறிசடையா விரிதாடும் தள முடியா வாரவாயா நல்ல கோர பல்லா ஏ கோர பல்லா நல்ல கோரம் தந்துகளா ஏ கோரை பல்லோ இளையாப்பு பல்லா அவன் சடையா ஆயிரம் கண்ணுடையா வடக்கே நல்ல விருந்ததாடே வடகணனும் நல்ல நீராட கிழக்கே நல்ல விழுந்ததாடே கீழ்கணங்களாடே திக்கே நல்ல விழுந்ததன தென்கணல்களெல்லாம் நீராடே அங்கே நல்ல விழுந்ததனே மலையாளத்தியாலும் நீராட உச்சியில அம்மா விழுந்ததனே உனக்கு உலகம் விழுந்ததனே அற்பப்பல் அவச்சட கோரப்பல் கொடுஞ்சட எப்பா முழுத்தட வீரப்பல் வெறுசடையோடு இருக்கிறாள் தாயாம் கூடாதி அம்மா. ஆமா அப்ப அழக குறைச்சா ஆமா அதுலயும் 12 மடங்கு அழகாக இருக்கிறார்.
எப்பா இருக்கிறா அட்டகாளியர்கள் 8 பேர்களும் 8 பேர்களும் கண்ணா ஆமா கோபால கண்ணா கோபாலா குண்டல் வர்ணா இவா இங்கே இருந்தாலே ஆனா ஆமா என் பெருமாள் ஆயவன் கோபால கண்ணனிடத்திலே சொல்லுகிறான் சொல்லுகிறாள் பாரு இவா இங்கே இருந்தாலானா மகாதேவன் பகவான் என்னை மறந்துட்டார் எப்ப அவன் 8 பேரையும் மனம் முடிப்பார் 8 பேரையும் வந்து மனம் முடிப்பார் அண்ணா ஆமா அதனால ஆண்டவன் போகாத இடமாகப்பட்ட சரி எந்த இடம் இருக்கு ஆண்டவன் போகாத இடம் எப்ப ஆண்டவன் போகாத கட்டக்காரன் விட்டு போக மாட்டாரு ஏன் அங்க போக மாட்டாரு நித்தம் குடிச்சாங்களா நித்தம் குடிக்கானா குடிக்கானா குடிக்கான் ஓ குடிக்கானோ யார பேர் அப்பம் போவாருப்பா மகமா மாயாண்டி சுருவத்துல மதுப்பிரியரா வந்து போவார் ஆசான முத்தம் வந்து ஆடுறாரு ஏனே ஓ மகமா எங்க போக மாட்டாரு இன்னும் பாவம் குழந்தை பிறந்த விட்டு போக மாட்டாரு அங்க போயாம போக மாட்டாருப்பா போகக்கூடாது அப்படியா யாரு சொன்னா குழந்தை பிறந்த வீட்டுக்கு பகவான் போக மாட்டாருன்னு நம்ம சாமி முன்னாடி சாண மாட்டாங்களா அப்படி இல்ல அங்க போனாதான் குழந்தை குவான்னு அனுப்பு பார்த்துக்கோ ஏப்பா கனவு இருந்தாலும் குழந்தைய கத்தும் ஈசன் குழந்தை பிறந்த வீட்டுக்கு போவார் வேற எங்க போக மாட்டாரு எப்பா வேற ஒரு துக்க விட்டு போக மாட்டாரு ஏன் அவர் எப்படி போறாங்க அங்க போனாதான்பா அவர் உயிரை எடுத்து மையான கரையில கொண்டு அக்னியா எரிக்கிறது யாரு அதுவும் பகவான் தானா அதுவும் பகவான் தான் அப்படியா உனக்கு ஒண்ணும் தெரியல எங்க அண்ணன் கேட்போம் ஏனே பகவான் எங்க போக மாட்டாரு ஒயின் ஷாப்புக்கு அங்க போனாதான் கூட கடையே ஓப்பன் ஆகும் அப்பதான் துதியோட மதியோட ஆகும் வேறவே ஆமா ஈசா எங்க போக மாட்டாருப்பா ஏன் சுத்தபத்தம் காணாதோ ஏன ஆண்டவன் எங்கேயா போக மாட்டாரு யாமன அப்படியா அதெல்லாம் வருவாருப்பா ஆண்டவன் வரலன்னா அந்த பைக் எடுக்குமா நக்கி இருக்காது ஆமா கரண்டா வர்றதும் கடவுள் தான் இப்ப கரண்ட்லயும் கடவுள் வராது ஆமா பகவான் தூணில இருப்பார் திரும்பில இருப்பார் பகவான் ஒன்னில இருப்பார் எண்ணில இருப்பார் ஆமா தம்பி கட்டக்காரன் கட்டை அடிக்கானே எப்ப அவன் கட்டையிலையும் இருப்பார் அவர் கட்டையிலையும் இருப்பார் ஆமா அங்க இருந்தால்தான் ஆமா வேண சுதி வரும்பாட்டு எப்ப ஆமா இல்லன்னா வராது இந்த சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் எப்பா பொன்னான வேலை பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று அமையா கிளிகள் வந்து கீதம் பாடக்கூடிய அம்மா இந்த கீழப்புலியூர் நகரத்தை சேர்ந்த மணி விளக்கிலே பிறந்த வாயாண்டியுடைய அம்மா வாயாண்டி மணி விளக்கிலே பிறந்த வாயாண்டியுடைய நாமங்களை பெற்ற சுடலையாண்டி நிக்கோல் குடும்பம் சுமதி அவர்களும் ஆனந்தி அவர்களும் ராமலட்சுமி அவர்களும் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று வேண்டுமென்று லட்சாதி லட்சம்